Hi guys, நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் ப்ரைம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஏடிசியோடைய ரெஜிஸ்டர்ஸ் இது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்துட்டு போன வீடியோவில் வந்துட்டு ஒரு அனலாக் சிக்னல் எப்படி டிஜிட்டலாக மாற்றுறது வித்தவுட் யூஸிங் கண்ட்ரோலர் அதையும் நம்ம பார்த்துட்டோம். குவான்டைசேஷனை என்னது, அப்புறம் வந்துட்டு டிஸ்கிரிட் சிக்னல் என்னது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் ரெஜிஸ்டர்ஸ் என்ன ரெஜிஸ்டர்ஸ் நமக்கு தெரியணும் அப்படின்னா நிறைய இருக்குது. பட் நமக்கு தெரிய வேண்டியது சிலது தான். AD-CON 0ன்னு ஒன்று இருக்குது, AD-CON 1ன்னு ஒன்று இருக்குது, AD-RES Hன்னு இருக்குது, AD-RES Lன்னு இருக்குது, அப்புறம் AD-IF அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்டர்ஃப்ளாக். அடுத்து வந்துட்டு கோடன். இதெல்லாமே வந்துட்டு உள்ளுக்குள்ளே வர்றது தான். இது எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்கிறது தான். பட் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். இதுதான் வந்துட்டு முக்கியமான ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா. இது ரெண்டுமே வந்துட்டு பிட்டு, இதெல்லாம் தான் வந்துட்டு ரெஜிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த சில வார்த்தைகள் தான் நமக்கு தேவை. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரெஜிஸ்டர்ஸில் இது பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி டேட்டா ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. எப்பயும் போல் அனலாக்கான டேட்டா ஷீட்ஸ். AD-CON அப்படியே ரெஜிஸ்டர் இருக்குது, AD-CON 0. இதோட ஏடிசியோடைய ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லணும் அப்படின்னா இதில் வந்துட்டு மொத்தமே வந்து 28 பின் இருக்குது. 28 பின் டிவைசஸில் வந்துட்டு 5 இன்புட் இருக்கும். 28 பின் இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு பிக் இருக்குது அப்படின்னா அதில் 5 இன்புட் ஆஃப் அனலாக் இருக்கும். இதே வந்துட்டு 40, 44 அந்த மாதிரியான பின் டிவைசஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா 8 அனலாக் பின் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுறது 40 பின்ஸ் பிக்கு. ஸோ நம்மக்கிட்ட 8 பின்ஸ் ஆஃப் அனலாக் இருக்கும் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நிறையா சொல்லியிருப்பாங்க. என்ன அடுத்து சொல்லியிருக்காங்கன்னா 10 பிட் ரெசல்யூஷன். இதோட அவுட்புட் வந்துட்டு 10 பிட்டாக இருக்கும். நீங்கள் போன வழியில் ஆப்பேமோட அவுட்புட் 10 தானே பார்த்தீங்க. ஆனால் 10 வந்துட்டு ஆக்சுவலாக 10 கிடையாது. அதில் ரிப்பிள் கவுண்டருக்கு போகும், SARக்கு அது ஒரு பாட்டுக்கு போகும். அந்த இடத்துக்கு போயிட்டு பைனரி அவுட்புட்டுக்கு வந்து 10 பிட்டாக மாறி தான் நமக்கு அவுட்புட்டில் கிடைக்குது. அதுதான் வந்து 10 பிட் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இது அவுட்புட் ஓவரால் அவுட்புட் என்னவாக இருக்குன்னா 10 பிட். ஸோ என்ன இதில் ப்ராப்ளம் அப்படின்னா ரெஜிஸ்டர்ஸுக்கு 8 பிட்டு தான் இருக்கும். ஸோ 8 பிட் ஸ்டோர் ஆயிரும். ஆனால் 10 பிட் சொல்லும்போது மிக்சர் இருக்கிற 2 பிட் இருக்கு இல்லையா, அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறத நான் போக நான் சொல்கிறேன். சரி தான். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க தெரியுதா 4 ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி AD-RES ஹை ரெஜிஸ்டர், லோ ரெஜிஸ்டர், ரிசல்ட். அதாவது கன்வர்ஷன் முடிஞ்சு நீங்கள் அந்த போன வீடியோவில் ஆப்பேம் கம்பேரேட்டரு நடந்து அந்த கம்பேரேட்டரை அவுட்புட்டில் கொடுக்க ஒரு டைம்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த டைமிங் தான் வந்து கன்வர்ஷன் டைம் அப்படி சொல்லுவாங்க. அந்த கன்வர்ஷன் டைம் முடியும் போது டேட்டா வந்து இந்த 2 ரெஜிஸ்டர் வந்து ஸ்டோர் ஆகும். அதே 2 ரெஜிஸ்டர் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி 10 பிட் இதில். ஸோ 10 பிட் அப்படிங்கிறது 8 பிட் வந்து லோவில் ஸ்டோர் ஆயிரும். லோ பிட்டில் வந்துட்டு 10 பிட் 8 பிட் ஸ்டோர் ஆயிரும். மிச்சம் இருக்கிற 2 பிட் வந்துட்டு ஹை ரெஜிஸ்டரில் ஸ்டோர் ஆகும். அதுதான் வந்துட்டு 2ஆக கொடுத்துருக்காங்க. இதில் 2 ரெஜிஸ்டர் ஃபார் ரிசல்ட் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் ADC. ஓகே, ADC கண்ட்ரோல் ரெஜிஸ்டர் 0ன்னு ஒன்று இருக்குது, 1ன்னு இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ADCS1 அப்படின்னு இருக்குது. இது என்னது அப்படின்னா கிளாக் செலக்ட். அதாவது AD-CON 0ல் பிட் 7. பிட் 7th பிட் என்னென்னா கிளாக் செலக்ட். அதாவது ADCயோட கன்வர்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடாக நடக்கணும், எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது. நான் எப்போவுமே எதுவுமே செலக்ட் பண்ண மாட்டேன். டிஃபால்ட்டாக 0 செட் பண்ணுவேன். அதே மாதிரி தான் ADCS 0. இதை எடுத்து நீங்கள் 0 செட் பண்ணிங்க அப்படின்னா அதுவே ஹை ஸ்பீடு தான். ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை 2 அப்படின்னா 10 MHz டிவைடட் பை 2னா 5 MHz ஸ்பீடில் வந்துட்டு கிளாக் கன்வர்ஷன் வந்து நடக்கும் நமக்கு. அதான் நடந்திருக்குங்க. ஸோ இது வந்துட்டு கிளாக் ஸ்பீடை குறிக்கிறது. அடுத்து வந்துட்டு இதில் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 8 அனலாக் பின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்போது இதில் CHS2, CHS1, CHS0ன்னு சொல்லிட்டு 3 பிட் இருக்குது. அந்த 3 பிட்டை யூஸ் பண்ணி நம்ம எந்த அனலாக் பின் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு சேனல் செலக்ட் பண்ணிக்கலாம். 000 கொடுத்தீங்கன்னா 0th சேனல், 001 கொடுத்தா ஃபஸ்ட்டு சேனல், அதாவது செகண்ட் சேனல், சேனல் 1. 010 கொடுத்தா சேனல் 2, 111 கொடுத்தா சேனல் 7. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த 3 பிட்டு. அடுத்து வந்துட்டு கோடன். இதுதாங்க விஷயமே. இந்த பிட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இப்போ பண்ண போகிறோம். கோடன். இது என்ன கோடன் அப்படின்னா கோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது, டன் அப்படின்னா 0ன்னு இருக்குது. அதாவது கோக்கு மேலே லைன் இல்லை, டன்னுக்கு மேலே லைன் இருக்குது. அப்போ என்ன இந்த பிட்டுக்கு மீனிங் அப்படின்னா நீங்கள் ADCயை ஆன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆன் பண்ணிட்டீங்க, கன்வர்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஓகே, அப்போது இந்த பிட் என்னவாக இருக்குன்னா 1ஆகவே இருக்கும். ஏன்னா கோ மீன்ஸ் கன்வர்ஷன் ஸ்டார்ட்,
இட்ஸ் ரன்னிங், கன்வர்ஷன் நடந்துகிட்ருக்கு. அது எப்போ டன் ஆகுதோ அப்போ இந்த பிட்டு 0 ஆகும். அப்போ நமக்கு இண்டிகேட் பண்ணிடும் ரிஜிஸ்டர் வந்துட்டு கன்வர்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டில் சம் டேட்டா இருக்குது, நீங்கள் போய் எடுத்துக்கலாம், ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பிட்டு தான் கோடன் அப்படின்ற பிட்டு. கோ அப்படின்றது கன்வர்ஷன் நடந்துகிட்ருக்கு, டன் அப்படிங்கிறது கன்வர்ஷன் முடிஞ்சிருச்சு, இவ்வளோ தான் விஷயம் அப்படின்னு சொல்கிறது, டேட்டா எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது கோடன் பிட்டு. அடுத்த பிட்டு வந்துட்டு அன்இம்ப்ளிமெண்ட், அதை யூஸ் பண்ணவே இல்லை யாருமே. அது கோடன் பிட்டுக்கான மீனிங் இதுதான், இது அன்இம்ப்ளிமெண்ட். அடுத்து வந்துட்டு ஏடி ஆன். ஏடி ஆன்னா என்னது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஆன் பண்ணுறது, 1 கொடுத்தா ஆன், 0 கொடுத்தா ஆஃப். ஏடிசி வந்து ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது இவர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா இதுதான் வந்துட்டு எஃப்எம் சொல்லுவாங்க, ஏடிஎஃப்எம். ஏடிகான் 1ல் வந்துட்டு இன்னொரு ரெஜிஸ்டர் இருக்குது, என்ன இருக்குன்னா எஃப்எம், ஃபார்மேட் செலக்ட் பிட். இது என்ன மீனிங் அப்படின்னா ரைட் ஜஸ்டிஃபைடா லெஃப்ட் ஜஸ்டிஃபைடா. அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா, 10 பிட் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு 8 பிட் வந்துட்டு லோவில் ஸ்டோர் ஆகும், அடுத்த 2 பிட் வந்துட்டு ஹையில் ஸ்டோர் ஆகும். அப்போது ஹையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 பிட் ஸ்டோர் ஆகிடுது, ஆனால் பேலன்ஸ் 6th பிட் அதில் ஹையில் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் நமக்கு அந்த மாதிரி வேணுமா, இல்லை லோவில் வந்துட்டு 2 பிட் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஹையில் 8 பிட் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வேணுமா அப்படின்னு கேட்பாங்க நம்மக்கிட்ட. ஸோ அந்த மாதிரியான பிட்டு தான் இது. ஸோ எதில் வந்துட்டு 8 பிட் ஃபஸ்ட் 8 பிட் வந்துட்டு ஹையில் ஸ்டோர் ஆகணுமா இல்லை லோவில் ஸ்டோர் ஆகணுமா அப்படின்ட்டு செலக்ட் பண்ணுறவர் தான் இவர். இந்த ரைட் ஜஸ்டிஃபைட் லெஃப்ட் ஜஸ்டிஃபைட், நான் எப்போவுமே ரைட் ஜஸ்டிஃபைட் தான் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா ஆர்ஹெச்எஸ் அப்படிங்கிறது ரீட் ஆஸ் 0, அதாவது ஹை அப்படிங்கிற ஒரு பின் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற 6 பின்னுமே வந்துட்டு 0 0 0 0 ஆயிடும், 2 பிட்டு மட்டும் ஸ்டோர் பண்ண சொல்கிறதுனால ரைட் ஜஸ்டிஃபைட் அப்படின்ற எஃப்எம் அப்படின்ற பிட்டை எப்பவுமே வந்து 1 தான் கொடுக்கணும். நீங்கள் 0 கொடுத்துட்டிங்கன்னா ஹையில் வந்துட்டு 8 பிட் ஸ்டோர் ஆகும், லோவில் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற 2 பிட் ஸ்டோர் ஆகி நமக்கு தப்பான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த பிட் எப்போ நீங்கள் வந்துட்டு 1 அப்படின்னு செட் பண்ணிக்கிறது நல்லது. ரைட் ஜஸ்டிஃபை தான் எப்போயும் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அங்கே நீங்கள் கிளாக் பார்த்தீங்கள்ல, அந்த கிளாக் வந்துட்டு இங்கே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணி 4 ஆப்ஷன் வருது, அதுக்கு பதிலாக இன்னொரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி கொடுக்க முடியுது அப்படின்னா இன்னொரு பிட்டிங் இருக்குது, ADCS2 அப்படின்ட்டு. இந்த பிட்டை நீங்கள் 0 பண்ணிட்டீங்கன்னா மேலே இருக்கிற 4 யூஸ் பண்ணிக்கலாம், இந்த பிட்டை நீங்கள் 1 பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற அடுத்த 4 யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்துட்டு இந்த ADCS2 உடைய ஃபீச்சர்ஸ். நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, ADCS2வையும் ADCS1 0 எல்லாத்தையும் 0 0 போட்டுக்கோங்க, அவ்வளோதான் விஷயம். அடுத்த ரெண்டுமே அன்இம்ப்ளிமெண்ட். அடுத்து இருக்கிற PCFG3 PCFG2 இதெல்லாம் இந்த 4 பிட்டுமே என்ன மீனிங் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. பிக்கில் வந்து அனலாக் இருக்குது, அந்த அனலாக் பின்னை வந்துட்டு டிஜிட்டலாக யூஸ் பண்ண போகிறீங்க, உங்கள் ஃபியூச்சர் ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறதுக்கான பர்பஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பின்னுடைய இந்த பாக்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 4 பிட்டுமே 0 0 0 பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஏன்னு ஆயிடும், எல்லாமே அனலாகாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் எல்லாத்தையுமே டிஜிட்டலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 0 1 1 0 இந்த எக்ஸுன்ற இடத்துல 0 கொடுத்துக்கலாம் 1 கொடுத்துக்கலாம். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா பின்னுமே வந்துட்டு டிஜிட்டலாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை எனக்கு சில பின்னை மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பின்ஸை நீங்கள் இதில் இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு அனலாக் 7th பின்னும் அனலாக் 6th பின்னும் மட்டும் டிஜிட்டலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 1 0 0 1 போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ எந்த பின் டிஜிட்டலாக ஒர்க் ஆகணும் அனலாக ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த பின்னு தான் 0 0 0 கொடுத்துக்க போகிறேன். ஸோ என்னென்ன வேல்யூ கொடுக்க போகிறேன்ற திரும்ப நான் சொல்கிறேன். என்னென்ன வேல்யூஸ் அப்படின்னா இதில் வந்துட்டு 0 0 0 0 0 இட் மீன்ஸ் அனலாக் சேனல் 0 யூஸ் பண்ண போகிறதுனால 0. இதை நான் வந்துட்டு இப்போ எதுனா பண்ண போகிறதில்ல, டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அது நம்ம 1 பண்ணிக்கலாம், இல்லை அதுவே கூட 1 ஆயிடும். இட் மீன்ஸ் இந்த ADC ஆன் பண்ண உடனே கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிட் ஆட்டோமேட்டிக்காக 1 ஆயிரும். நம்ம 0க்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல கோல்டன் அப்படிங்கிற ஒரு யார் அப்படின்னா ஒரு இன்டர் ஃப்ளாக் மாதிரி. ஓகேவா? நம்ம போக போக அட்வான்ஸ் டாபிக் நிறையா பார்க்கும்போது கோல்டன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன் உங்களுக்கு. அடுத்து வந்துட்டு ADFM என்னதுன்னு நான் சொல்லிவிட்டேன், அது வந்துட்டு 1 கொடுக்கணும்னு சொல்லிவிட்டேன். இது வந்துட்டு நான் 0 தான் கொடுப்பேன் எப்போவுமே, அதுதான் வந்து ஹை ஸ்பீட். அது இதுவும் 0 0 0 0 0 0 கொடுத்து எல்லாமே அனலாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட்டுங்க. ஸோ இதுதான் விஷயமே. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் ரெஜிஸ்டர்ஸ் இது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஒரு பிக்கில் வந்துட்டு நார்மலாக நம்மளால் வந்துட்டு ஒரு அனலாக் வந்துட்டு நம்மளால் ப்ரோக்ராம் நம்மளால் செய்ய முடியும். ஸோ
இந்த வீடியோ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தது, இல்லை இன்னும் தெளிவாக வேறு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும், வேறு டாபிக் எதாவது ஆட் பண்ணணும் நம்ம சேனலில் அப்படின்னா, ஸோ ப்ளீஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தின்ஸ் பை ஃப்ரம் ப்ரோக்ராமர் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே கைஸ். பாய்.